நீங்க ஆல்ரெடி ஒரு கோல்ட் கண்ட்ரிஸ்க்கு மூவ் ஆயிருக்கீங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாழ்றத பத்தி சொல்லிருப்பாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். அதனால நமக்கு வந்துட்டு இத பத்தி தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஒரு கோல்ட் கண்ட்ரிஸ்க்கு மூவ் ஆயிருக்கீங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் கனடா, ஃபின்லாண்ட், நார்வே, ஸ்வீடன் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மூவ் ஆயிருக்கீங்கன்னா, ஈவன் லண்டன், ஆம்ஸ்டர்டாம் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் மூவ் ஆயிருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க இனிமே தான் மூவ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த ஒரு பதிவு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பதிவு. நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வாழ்றத பத்தி சொல்லிருப்பாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. அதுதாங்க நம்ம இங்க வந்துட்டு கோல்ட் கண்ட்ரீஸ்ல நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்ட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு வின்டர் டைம்ல ரொம்பவே டார்க் அண்ட் டிப்ரெசிங்கா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா கனடாலயோ இல்ல பின்லாண்டோ, ஸ்வீடனோ, நார்வேலோ பாத்தீங்கன்னா வின்டர் டைம்ல பீக் வின்டர்ல ஜஸ்ட் 3 hours 4 hours தான் சன்லைட் இருக்கும். அதுலயுமே வந்துட்டு ஸ்னோ பொழிவு ரொம்பவே ஜாஸ்தியா இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு சன்னை உங்களால பார்க்கவே முடியாது. அதனாலவே நமக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபேட்டிக் ஆகும், ரொம்ப டல்லாவுமே அந்த டேஸ் போகும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய ஹாபிஸ், நிறைய டிஃபரெண்ட் திங்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்தியா மாதிரியான கண்ட்ரி எப்பவுமே ஒரு வெப்பம் நிறைந்த கண்ட்ரீஸ். பிளஸ் ஆல் த்ரூ அவுட் தி இயர் வந்துட்டு சன்லைட் நமக்கு இருந்துட்டே இருக்கும். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இரவுக்கும் பகலுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஈக்குவல் டைம்ல தான் வந்து சன் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஈஸியா நம்மளால வெளியே போயிட்டு வர முடியும். இங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வின்டர் ஜாக்கெட் எப்பயுமே போட்டுட்டோ தலையை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் மட்டும் வெளியில தெரியாத மாதிரி எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி நம்ம வெளியே போக மாட்டோம். நமக்கு நல்லாவே தெரியும், நார்மல் ஷர்ட்டோ இல்ல பேண்டோ இல்ல ஷார்ட்ஸோ போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு இந்தியால வெளியில போவோம். நமக்கு வந்துட்டு சன்லைட் நம்ம ஸ்கின்ல டைரக்டா படுறது வந்து இந்தியால நிறையவே சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனால நமக்கு வந்து இத பத்தி தெரிஞ்சிருக்காது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி அதை பத்தி தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் கிளியரா போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயோ ஃபேமிலிஸ்லயோ யாராவது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஒரு ஹெல்த் பிராக்டிஷனர் கிடையாது, பட் இங்க ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல லீவ் பண்றவங்க எல்லாமே ஃபாலோ பண்றக்கூடிய ஒரு ஜெனரல் திங்ஸ் தான் இது. புதுசா மைக்ரேட் ஆகிறவங்களுக்கு தெரியாது, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்ல இந்தியாலயோ வந்துட்டு மழை வந்தா கூட நமக்கு தெரியும், ஒரு கண்டினியூஸா ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து சன்லைட்டே இல்லைன்னா ஒரு மாதிரி நமக்கு தூக்கம் வந்துட்டே இருக்கும், தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், வெளியில ஒர்க் பண்ணணும் இல்ல வெளியில போகணும் அப்படின்ற ஒரு தாட்டே வராது. ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சன்லைட் வந்து அந்த டைம்ல கம்மியா இருக்கிறது தான் காரணம். சன்லைட் குறைஞ்சிட்டதுனால நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்லீப்பியாவோ இல்ல ரொம்ப டயர்ட்னஸாவோ ஃபீல் ஆகும். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி வந்துட்டு நமக்கு கம்மி ஆயிடும் அந்த ஃபியூ டேஸ்ல, ஏன்னா சன்லைட் இல்லாதனால. சேம் திங் வந்துட்டு நீங்க இங்கேயும் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரியான கோல்ட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு சன் இருக்காத டைம்ல வந்துட்டு ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும். சன்னை பார்த்தாலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். சன் இல்லாத டைம்ல நம்மளோட பாடியில நேச்சுரலாவே விட்டமின் டி உடைய கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிட்டே இருக்கும். விட்டமின் டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான வைட்டமின். சோ அது வந்துட்டு நம்ம பாடி எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு ரொம்பவே தேவையான வைட்டமின். பட் அந்த வைட்டமின் வந்துட்டு நம்ம சன்ல எக்ஸ்போஸ் ஆகாததுனால நம்ம பாடியில குறைஞ்சிட்டே வரும். வைட்டமின் குறையதுனால நாட் ஜஸ்ட் மூட் ஸ்விங்ஸ், இது மட்டும் இல்ல ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான நிறைய திங்ஸ் வந்து நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம மென்டல் அஃபெக்ட் இல்லாம பிசிக்கல் அஃபெக்டும் பண்ணும். பிசிக்கலா என்னென்ன திங்ஸ்ல அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய போன் டென்சிட்டி வந்துட்டு குறைஞ்சிட்டே வரும். அதாவது விட்டமின் டி வந்துட்டு ரொம்பவே தேவை நம்ம பாடியில வந்துட்டு கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு. சோ இப்போ நீங்க என்னதான் மில்க் குடிச்சாலோ இல்ல அதர் மீட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாலுமே நம்ம பாடியில வந்துட்டு போன் டென்சிட்டி வந்துட்டு கம்மியாயிட்டே வரதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்ம வந்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா விட்டமின் டி வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சிட்டே வரும் நம்ம பாடியில அக்குமுலேட் ஆகிறது. இதனால வந்துட்டு போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா இங்க வந்து வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்தே ஆகணும். வைட்டமின் டி சப்ளிமெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகும். ரிக்வயர்மெண்ட் வந்துட்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் 10 mg எடுக்கணும் அப்படின்னு இங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க வின்டர் டைம்ல அடல்ட்ஸ்க்கு. அதுவே வந்துட்டு கிட்ஸ் வந்து இன்ஃபன்ட் அண்ட் டாட்லர்ஸ் இருக்கீங்கன்னா ஈவன் சம்மர் டைம்ல கூட 5 drops ஆஃப் விட்டமின் டி வந்துட்டு எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் தனியா இருக்கு. அது வந்துட்டு ஆயில் பேஸ்டாவோ இல்ல வாட்டர் பேஸ்டாவோ இருக்கும். அது வந்து சிரப் மாதிரி ஜஸ்ட் சொட்டு மருந்து மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நமக்கு அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும். எதை சீவ் பண்ணி சாப்பிடலாம் இல்ல டைரக்டா நம்ம நார்மல் டேப்லெட் மாதிரி தண்ணியோட சேர்த்து எடுத்துக்கலாம். விட்டமின் டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்னு தெரியலனா மினிமம் ரெக்கமெண்டேஷன் 10 mg எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனர் ஒரு டாக்டர் கிட்ட போய் உங்க விட்டமின் டி வந்துட்டு உங்க பாடியில எவ்வளவு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம். எவ்வளவு விட்டமின்
விட்டமின் வேணும் அப்படின்ட்டு இங்க வந்துட்டு 10 mg ல இருந்து 50 mg ஈவன் 100 mg வரைக்கும் கூட விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். பியாண்ட் 100 mg வந்து பர் டே வந்து நாட் ரெக்கமெண்டட் ஃபார் எனிஒன் as per the medical rules. So 100 mg தான் மேக்ஸிமம் கிடைக்கும். நம்ம பாடிக்கு வந்து 50 mg இஸ் மோர் சஃபிஷியன்ட். பட் 10 mg தான் வந்துட்டு இங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 10 mg இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். பட் நீங்க வந்து உங்க பாடியில ரொம்பவே விட்டமின் டி உடைய கண்டென்ட் கம்மி ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட டாக்டர் வந்து உங்களுக்கு எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சப்ளிமெண்ட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு தகுந்த போல உங்களுக்கு பாடிக்கு தேவையான அளவுக்கு நீங்க மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல போய் எடுத்துக்கலாம். விட்டமின் டி எடுக்கும் போது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்துட்டு சில விதமான ஒவ்வாமை கிரியேட் ஆகலாம். அதாவது அவங்களுக்கு வந்து அந்த பாடிக்கு அடாப்ட் பண்ண முடியாது, வாமிட்டிங்கோ இல்ல ஏதாவது வரும். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்டமின் டி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண கூடாது. ஏன்னா விட்டமின் டி வந்துட்டு ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் நெசசிட்டி, ரொம்ப அடிப்படையாக தேவையான ஒரு மருந்து. கண்டிப்பா அதை எடுத்தே ஆகணும் இந்த சப்ளிமெண்ட். அந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னா வேற பிராண்ட் ட்ரை பண்ணலாம். எந்த பிராண்ட் ஒத்துக்குதோ அந்த பிராண்டை வந்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கும் அதே மாதிரி தான் அடல்ட்டுக்கு மோஸ்ட் லைக்லி ஈஸியா அடாப்ட் ஆயிடும். பட் அதனால உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அலர்ஜிஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்க வேற பிராண்டை வந்து சூஸ் பண்ணலாம். பட் விட்டமின் டி வந்து கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இந்த ஒரு கண்ட்ரீஸ்க்கு மூவ் பண்ணீங்கன்னா இந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட்டை வந்துட்டு லைஃப் லாங் எடுக்கிறது கண்டிப்பா நெசசிட்டி. இதை நம்மளால தவிர்க்கவே முடியாது. விட்டமின் டி சப்ளிமெண்ட் நீங்க எடுத்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இங்க நாம வந்து வின்டர் டைம்ஸ்ல என்னைக்காவது ஒரு நாளோ இல்ல ஃபியூ வீக்ஸ் வந்துட்டு விட்டமின் டி சப்ளிமெண்ட்டை மறந்துட்டாலோ போட எடுக்கிறதுக்கு நம்மளால நம்ம பாடியில இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். நம்ம பாடி ரொம்ப டயர்டா இருக்கும், மசில்ஸ் எல்லாம் வீக்கன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், கால்லாம் நம்னஸ் வர மாதிரியான ஒரு ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த டேப்லெட்டை வந்துட்டு நீங்க சப்ளிமெண்ட்டை எடுத்தே ஆகணும். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹெல்த். நாம என்னதான் விட்டமின் சப்ளிமெண்ட் எடுத்துட்டோம், அதனால நம்ம வந்துட்டு சன்லைட்ல இருக்கவே வேண்டாம், எக்ஸ்போஸ் ஆகவே வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சன் கிடைக்கும் போது நாம வெளியில போய் சன்ல வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு காட்டுறது ரொம்பவே நல்லது. இங்கே வின்டர் டைம்லயும் சரி சம்மர் டைம்லயும் சரி, சம்மர் டைம்ல நிறையவே வெளியில போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, சன்னை வந்துட்டு நிறையவே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் ரீசென்ட் டைம்ஸ்ல கேள்விப்பட்ட ஒரு ஸ்டடியில என்ன சொல்லுது அப்படின்னா ஈவன் இந்தியன் பீப்புள்ஸ் கூட நிறைய விட்டமின் டி டெஃபிஷியன்சிஸ் இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதாவது இப்போ வந்துட்டு எல்லாருமே ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க, கிளாஸ் டோர் குள்ளவே ஒர்க் பண்றதுனால மதிய டைம்ல வெளியில போகிறதே கிடையாது. காலையில வெயில் பீக்கா வர்றதுக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு போயிடுறாங்க, ஈவினிங் வந்து வெயில் சார்ந்ததுக்கு அப்புறம் தான் வர்றதுனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து இந்தியன் பீப்புள் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதா கேள்விப்படுறோம். ஸோ இந்தியன் பீப்புள்ஸ்க்கும் இது ரொம்ப அவேர்னஸ் தேவைப்படுது. உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்களுமே உங்க பாடியில விட்டமின் டி சஃபிஷியன்ஸா இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கும் நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சோ ஃபார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி கண்ட்ரீஸ் மூவ் பண்றாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.